எதுவும். நிலவை யாருங்க வந்து அட்மிட் பண்ணது? என்ன டைமுக்கு வந்தாங்க? அவங்க நேம் என்ன? அவங்க டீட்டெயிலாம் கொஞ்சம் வேணும். அண்ணா அவங்க அட்மிட் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. நேம் தெரியாதுண்ணா. என்ன மீரா, ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்க நேம் டீட்டெயிலாம் வாங்கணும்னு தெரியாது? இல்லண்ணா, அதுக்குள்ளதான் உங்க ஆளை காணோம். என்ன மீரா இப்படி கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? என்ன சொல்லி அட்மிட் பண்ணாங்க? ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களா இல்ல வேற எதுனா சொன்னாங்களா? அண்ணா ஆக்சிடென்ட் தான் இல்ல, மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, ஜென்ஸா லேடிஸா? யார் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணா? அண்ணா லேடிஸ் தான் கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மீரா இப்படி தயங்கி தயங்கி சொல்றீங்க? என்ன பொய் சொல்றீங்களா என்ன? ஐயோ இல்லண்ணே. அப்புறம் மீரா, நிலா ஓகே தானே? தப்பா எதுவும் நடக்கல? இல்லண்ணே, நிலா ஓகே தான். நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு புரியுதுண்ணே, நிலாவுக்கு எதுவும் ஆகல, தப்பா எதுவும் நடக்கல, நிலா நல்லா தான் இருக்காங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேன். ஓகே மீரா. மீரா, சிசிடிவி கேமரா பார்க்கலாமா? அண்ணா கேமரா ஒர்க் ஆகல. வாட்? ஹாஸ்பிட்டல் கேமரா ஒர்க் ஆகலையா? வேலை பார்த்துட்டு இருக்காங்கண்ணா, இன்னைக்குள்ளே சரியாயிடும். கேமரால பார்த்தாவது யார் கூட்டிட்டு வந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்ன மீரா இப்படி கூலா நீங்க பதில் சொல்றீங்களே? ஓகேண்ணே, நீங்க பாருங்க, நான் பேஷண்ட் பார்க்க போறேன். அண்ணா நிலா நீ எப்படி இருக்காங்க? இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அமுதன் நிலா எங்க இப்படி வந்தா? தெரியலமா, யாரோ கூட்டிட்டு வந்தா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. சரி அமுதன், நான் நிலாவை பார்த்துட்டு வரேன். ஓகேமா. என்ன மன்னிச்சிடு, நான் தான் உன்னை நல்லா பார்த்து இருந்திருக்கணும். என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் உன் கூடவே இருந்து உன்னை நல்லா பார்த்து இருந்திருக்கணும். என்ன பாரு நிலா, உனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிட நிலா, என்ன பாரு. அபி அம்மா. என்ன அபி அழுவுற? நிலாவுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, என்னோட நிலாமாவ என்ன பார்க்க சொல்லுங்கம்மா. நான் தான் அவளை பத்திரமா பார்த்து இருந்திருக்கணும். என்னால பார்த்துக்க முடியலம்மா. அபி என்ன என்னமா பேசிட்டு இருக்க? உனக்கு நிலாவு முன்னாடி தெரியுமா? நிலா என் பொண்டாட்டிமா. பொண்டாட்டியா? என்ன அபி சொல்ற? நீ வெளிய வா. இல்லம்மா, நான் நிலா விட்டு வர மாட்டேன். நான் நிலா கூடவே இருக்க போறேன். அபி வெளிய வா, நிலாவை தொந்தரவு பண்ணாத. முதன் அபி என்னடா சொல்றான்? என்னென்னமோ பேசுறான். நிலா உன் பொண்டாட்டின்னு சொல்றான். ஆமாமா. உனக்கு தெரியுமா? தெரியுமா. ரெண்டு பேரும் என்னதான் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அபி என்ன இதெல்லாம்? நீ அம்மா கிட்ட எதுவும் மறைக்க மாட்டேதானே? இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா சாரிமா, நான் உங்ககிட்ட சொல்லிதான் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா நிலா சம்மதம் சொல்ல மாட்டேன்னு நான் அவ கழுத்துல தாலி கட்டிட்டேன். என்ன போய் பண்ணி வச்சிருக்க? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாத நீ எப்படி அவ கழுத்துல தாலி கட்டலாம்? நான் உன்னை அப்படியே அப்படியே வளர்த்தேன், நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. இல்லம்மா, நிலாவுக்கு என்ன பிடிக்கும். நிலா பத்தி உங்களுக்கு தெரியாதுமா. நிலா வாழ்க்கையில அப்படி ஒரு சோகம் நடந்தது. நிலா ரொம்ப பாவமா. நிலாவுக்கு அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ண அன்னைக்கு மாப்பிள்ளை இறந்துட்டாரு. என்ன கல்யாணம் அன்னைக்கு மாப்பிள்ளை இறந்துட்டாரா? ஆமாமா, அதான் நிலா எனக்கு எதனா ஆகிடணும் என்ன வேணான்னு சொன்னா. நான் அவகிட்ட எவ்வளவு சொன்னேன், அவ கேட்கல. அந்த பயத்திலே இருந்தா. நான் தான் அப்படி எதுவும் நடக்காதுன்னு அவன் நம்பணும் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அப்புறம் வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். நிலா ரொம்ப கஷ்டப்படுறாமா. சின்ன வயசுல இப்படி ஒரு கோலம் அது என்னால பார்க்க முடியல. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வோமா. அவளால எனக்கு ஏத்துக்க முடியல. எனக்கு எதனா ஆகிடுமோ அப்படியேதான் அவன் பயந்துட்டு இருந்தா. நான் அவன் முழுசா நம்பணும், அதுக்காக தான் அவன் கழுத்துல தாலி கட்டினேன். நான் நிலாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவன் வரமாட்டாமா. அவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நிலா எப்ப மனசு மாறுவான்னு நான் வெயிட் பண்றேம்மா. நிலா ரொம்ப நல்ல பொண்ணுமா. நிலாவுக்கு இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமா. நான் காலேஜ் படிக்கிறப்போ நிலாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கோபத்துலதான் அவங்க அப்பா அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. அபி நீ அழுவாத, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். எனக்கு நிலா வேணுமா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாது. அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலோ அந்த அளவுக்கு நான் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். அம்மா, நிலா வேற யாரும் இல்லம்மா, உங்க அண்ணன் பொண்ணுதான். என் அண்ணன் பொண்ணா? ஆமாமா, சந்தோஷம் உங்க அண்ணன் மகன். இவங்க ரெண்டு பேருமே உங்க அண்ணன் பசங்க தான். அமுதன், இவங்க ரெண்டு பேரும் என் அண்ணன் பசங்களா? ஆமாமா, எனக்கே நேத்து தான் தெரியும். நைட்டு எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சு. அமுதன், என் அண்ணனை பாத்தியா? இல்லம்மா, நான் போட்டோல தான் பார்த்தேன். நிலா அம்மா கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். என் அண்ணன் பக்கத்துலயே இருந்தோம் என்ன பார்க்க வராம வந்திருக்கான். ஆமாமா, அவர் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, உங்களாலதான் நிலாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆமா, என்னாலதான். எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு கல்யாணம் நான் அன்னைக்கு வந்துட்டேன். அதனால எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியல. என்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அது என் மேலதான் தப்பு.
அதனால தான் என் மேல ரொம்ப கோவமா இருப்பான். எங்களுக்கு எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா தான் எங்க ரெண்டு பேத்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஆனா நான் அதை பத்தி யோசிக்காம என்னோட சுயநலத்துக்காக நான் வந்துட்டேன். அதனால எங்க அம்மாவோட உயிரே போய்கிடுச்சு. இப்போ என்னாலதான் என் அண்ணன் பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சா? நிலா என் அண்ணன் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, எல்லாம் என்னாலதான். தம்பி நிலா எப்படி இருக்கா? அண்ணே மஞ்சு அண்ணே என்ன மன்னிச்சிடுனே. நீ பக்கத்துல தான் இருந்திருக்கிற, இன்னும் பார்க்க கூட வரணும்னு உனக்கு தோணல. இல்லம்மா, நீ நல்லா இருக்கியா? அண்ணே நீ எப்படி இருக்கிறன்னு கூட என்னால கேட்க முடியல. உன்னை நான் எத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு யாருமே இல்லாத மாதிரி இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட ஒரே ஒரு சொந்த நீ மட்டும்தான். இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கிறியா? நான் பண்ண வேலை அப்படி. இல்ல மஞ்சு, உன் மேல கோவம் இல்ல, நீ அழுவாத. நீங்க எங்க போயிட்டீங்க? உங்ககிட்ட பேசலான்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க இது உங்க குழந்தை, என் வயித்துல வளருது நம்மளோட குழந்தை. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அப்ப நீங்க சுய நினைவே இல்லை. இது நம்ம குழந்தை. உங்ககிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா முடியல. உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். எப்படியா இருந்தாலும் உங்களை விட்டு போற மாதிரி இருக்கும். அதான் உங்ககிட்ட சொல்ல முடியல. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். நிலா, 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 என்ன பாருடி. நிலாமா, சாப்பியா? நிலா, என்கிட்ட பேச மாட்டியா? நான் என்ன பண்ண பேசுவேன்? நிலா, இரு நிலா, எங்க போற? என்னை விட்டு போயிட்டே தான் இருப்பியா? என் கூட இருக்க மாட்டியா? என்ன விடுங்க. இங்க வா நிலா. என்னை பார்க்கவே உனக்கு அருவருப்பா இருக்குல்ல? நான் உன் லைஃப்ல வராமே இருந்திருக்கலாம். நான் எப்போ உன் லைஃப்ல வந்தனோ அப்பவே உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாம் தொலைஞ்சு போச்சு. என்னாலதான். நான் உனக்கு காதலுக்கு பதிலா கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குறேன். நீ சிரிச்சா அவ்வளோ அழகா இருப்ப, ஆனா சிரிக்க மாட்டேன். ஏன்னா உன் சிரிப்பெல்லாம் தொலைஞ்சு போச்சு என்னால. நிலா, உயிர் போனா எப்படி இருக்கணும் தெரியல. ஆனா நீ என்கிட்ட பேசாம இருந்தா உயிரே போயிடும்டி. ஏன்னா நீ தான் என் உயிரே. என்ன ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களா? இல்லையே. இல்லையா? அதான் நல்லா தெரியுதே. உங்களுக்கு தான் அந்த பழக்கமே இல்லையே. என்னால தானே? உன்னாலயா? உன்னால இல்லடி, என்னால. நான் பண்ண தப்புனாலதான். நான் தான் உனக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கனே. நீங்க ஒண்ணு என்ன கஷ்டப்படுத்தல, நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இல்லடி, நான் உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்திருந்தா நீ என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிற. வேணா, உனக்கு என்ன பிடிக்குமா? சொல்லுடி. பிடிக்கும். என்ன உனக்கு பிடிக்குமா? எந்த அளவுக்கு பிடிக்கும்? உங்களை மட்டும்தான் பிடிக்கும். எந்த அளவுக்குன்னு தெரியாது. எனக்கு அதை பத்தி சொல்ல தெரியல. அப்படியா நிலா? என் மேல கோவமா இருக்கிறியா? இல்ல. அப்படியே நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? அது சரி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு எப்ப தோணுதோ நீ எப்ப சொல்லு. சாரி நிலா, என்ன மன்னிச்சிடு. எதுக்கு? அன்னைக்கு கடைசி நேரம் வரைக்கும் நான் வருவான்னு நீ எதிர்பார்த்திருப்பல. ஆனா என்னால வர முடியல. நான் ஒரு வேஸ்ட் ஃபுல்லோ. உன்னை காப்பாத்த நான் வரல. என்னை விட மோசமானவன் எவனும் இருக்க மாட்டான். நீ என்னை விட்டு போறதும் சரி, என்னால உன்னை பத்திரமா பார்த்துக்க முடியலையே. ஆனாலும் என்னை விட்டுட்டு போகணும்னு சொல்ல எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நீ எப்ப என் கூடயே இருங்கன்னு சொல்லுவ, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்லுவ. நீ இங்க வந்தது எல்லாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணதால தான் நீ இங்க வந்த. நீயே இஷ்டப்பட்டு வரல. நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். நீ என்ன சொன்னாலும் நான் ஓகே சொல்லுவேன். ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போகாதடி. என்ன சூழ்நிலை வந்தாலும் என்னை விட்டுட்டு போகாதடி. எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். சொல்லு நிலா, நீ என்னை விட்டு போக மாட்டல்ல? என்னால முடியலங்க.
நீங்க இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். உங்க மேல எந்த தப்பும் இல்லை. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா உங்க கூட சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு இல்லை. அப்படின்னு யார் சொன்னது? நீ எப்படி என் கூட தான் இருக்கணும். ஐ லவ் யூ நிலா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு. நிலா, என் பொண்டாட்டி என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா லவ் யூ சொல்லிக்கிறா. ஐ லவ் யூ டி. நிலா, எங்க போற? என்னை விட்டு போகாதுன்னு தானே சொன்னேன். உன் பக்கத்துல வா. நெஞ்சு குழி விட்டு விட்டு துடிக்கும், அடி நெருப்புக்குள் இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? மழை துளி தொல்லையா, அட அடைமழை காக்க எண்ணம் இல்லையா? சுற்றி எல்லாம் எரிகிற போதும் நாம் இன்பம் கொள்வது தீது. அடி பூகம்ப வேளையிலோ இருவான் கோரி கலறிக்கொள்ளும். தேகத்தை அணைத்து விடு, சுடும் தீ கூட அணைந்து விடும். அடவும் பேச்சிலும் விடும் உன் மூச்சிலும் சுற்றி நின்றாடும் தீவண்ணம் அறிவதத்தின். குளிரது குளிரது இரு உயிர் குளிரது காதல் உறவாடி. மீரா பேசணும்னு சொன்னா ஏன் சைலண்டா இருக்க? என்னன்னு சொல்லு. ஆமா அபி, உன்கிட்ட நிறைய பேசணும். சொல்லு மீரா. அபி, குழந்தை பத்தி தான் பேசணும். நிலா பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, அது உன்னோட குழந்தைடா. அபி, நேத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள மோகன் வந்துட்டாரு, அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. நீ நிலா பத்தி எதுவும் தப்பா நினைக்காத. நிலா வயிற்றுல வளருது உன்னோட குழந்தை. எனக்கு தெரியும் மீரா. தெரியுமா? எப்படி? நிலா சொன்னாங்களா? இல்ல மீரா, நிலாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சது இல்ல, அப்போ மயங்கி கீழே விழுந்துட்டா. கண் முழிச்சு பார்த்ததும் என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதா. நான் பயத்துல தான் அழுகுறான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் குழந்தைக்கு எதனா ஆகிட்டு இருக்கும் போது அழுது இருக்கா. நீ சொன்னப்போ எனக்கு புரியல. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது என்னோட குழந்தை தானே. ஆமா அபி, அப்போ நீ ட்ரிங்க் பண்ணியிருந்த. நீ சுயநினைவே இல்லை. உனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிங்க் பண்ணியிருந்த. எனக்கு என்னையே பார்த்தா எரிச்சலா இருக்கு. இவ்வளவு சீப்பா நடந்துகிட்டல. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மீரா. அவளோட விருப்பம் இல்லாமலே அவளை கட்டாயப்படுத்தி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நானு. என்ன நினைச்சு எனக்கு கேவலமா இருக்கு. அபி, நீ அப்ப சுயநினைவே இல்லை. நீ எதுவும் தப்பா யோசிக்காத. இல்ல மீரா, என்ன நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்படி ஒரு கீழ்த்தனமான காரியத்தை பண்ணியிருக்கேன். டேய், ரூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. அந்த குழந்தையால தான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர போறீங்க. இல்ல மீரா, நான் அப்படி அவகிட்ட நடந்திருக்க கூடாது. அதனாலதான் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாளா? என்னை விட்டுட்டு போகணும் தான் ஆசைப்படுறா. டேய், அதெல்லாம் இல்லடா. அதுக்கு வேற ரீசன் இருக்கு. அன்னைக்கு நைட்டு. மீரா, அன்னைக்கு நைட்டு எங்க இருந்தா, என்ன நடந்தது, இங்க இப்படி வந்தாலும் உனக்கு தெரியுமா? ஆமா அபி, எனக்கு தெரியும். நான் தான் நிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற மீரா? நிலா எங்க இருந்தா? நிலா மாமா தான் கடத்திட்டு போயிருக்கான். அவனா? அவனை தானே தேடிட்டு இருக்கா. அவனால தான் நிலாவோட வாழ்க்கை போச்சு. அப்ப என்ன பண்ணா தெரியுமா மீரா? ஒரு கொலை பண்ணிட்டான். நிலா கழுத்துல ஃபர்ஸ்ட் தாலி கண்ணாருல்ல, அவரு கொன்னதே இவன் தான். பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருக்கான், எந்த எவிடன்ஸும் கிடைக்க கூடாதுன்னு. சொல்லு மீரா, என்னாச்சு? அபி, அன்னைக்கு நைட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்னு எனக்கு கால் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. மிட் நைட் 3 o'clock இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு கார்ல வந்துட்டு இருக்கும்போது தான் நிலா கார் முன்னாடி வந்து விழுந்தாங்க. எனக்கு நிலான்னு தெரியாது. நான் யாரோ நினைச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் நிலான்னு. அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அதை விட முக்கியமானது, அவங்க ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஒரே பிளட்டாக இருந்தது. முகம், ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. என்ன? நானும் பயந்துட்டேன். நீதானு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பதட்டமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அவங்கள பார்க்கவே. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு சொன்னாங்க. நிலா,
இப்போ நீ என் கூட இருக்க. எப்பயும் நீ என் கூட மட்டும்தான் இருக்க போற. நான் எங்க இருக்கேன்? மாமா என்ன பண்றீங்க? நிலா, தூங்கி எழுந்துட்டியா? பைய எடுங்க. இது என்ன இடம்? எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் எங்க அம்மா பார்க்க போகணும். இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே தான் இருக்க போறோம். என்ன பேசுறீங்க? எங்க அம்மா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கு. நான் போகணும். இருக்கட்டும், அதனால என்ன? ஏய், என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நிலா, இதான் நம்ம வீடு. இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். லூசு மாதிரி பேசாதீங்க. நான் போறேன். இருடி, எங்க போற? என்னை விடுங்க, தள்ளி போங்க. மாமா என்னை விடுங்க, நான் எங்க அம்மா பார்க்க போகணும். உங்க அம்மாக்கு எதுவும் ஆகல, நான் போய் சொல்லி தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். தள்ளி போ. பொய் சொன்னியா? ஆமா. எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு நீ வேணும். சீ, இப்படி பேச உனக்கு வாய் கூசுற? இங்க பாருடி, நீ என்ன கனவு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? ஆமாண்டி, உன் மேலதான் பைத்தியமா இருக்க. இப்ப நேத்து இல்ல, 15 வருஷமும் உன் மேல பைத்தியமா தான் இருக்க. உன்கிட்ட ஒரு வாரத்துல எனக்கு பதில் சொல்லுடின்னு சொன்னேன். நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நான் செத்துருவன்னு சொல்லியும் அதை பத்தி நீ யோசிக்கல. நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உன்னை பிடிக்கலன்னு. அப்புறம் என்ன? நான் சின்ன வயசுல இருந்து ஒன்னே நினைச்சு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க. நீ என்னன்னா ஈஸியா பிடிக்கலன்னு சொல்ற. நானும் உங்களை நினைச்சிட்டு இருக்க சொன்னேன். நீங்களே ஆசை தெரியாது, அதுக்கு நான் என்ன பண்றது? நான் வீட்டுக்கு போறேன். நீ எங்கேயும் போக முடியாது. இதுதாண்டி நம்ம வீடு. இங்க யாரும் வர மாட்டாங்க. நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். சரி, நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கல. என்ன தேடுவாங்க, நான் போறேன். நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். யாருடி உன் லவர் தேடுவானோ? இல்ல இல்ல, உன் புருஷன். என்னடி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியோ? நானும் உன்கிட்ட சாஃப்ட்வேர் இருந்துக்கலாம் தான் பாக்குறேன். நீ அவன் ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியும். உன்னை ஃபோர்ஸ் பண்ண கூடாது தானே உன்னை ஃப்ரீயா விட்டேன். அவன் என்னன்னா திடீர்னு உன் கழுத்துல தாலி கட்டிட்டான். எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குற? உன்கிட்ட லவ் சொன்னான்ல, அப்போதான் எனக்கு தெரியும். அப்பவே அவன் கதை முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. நீ ரோடு கூட பக்கமா அவனை கட்டி பிடிச்சிட்டு இருந்த. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? இங்க பார் நிலா, உனக்கு நான், எனக்கு நீ, இது மட்டும்தான். புரியுதா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்துற? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, புரியுதா? என்ன பிடிக்காது? அவனை மட்டும் பிடிக்குமா? இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. நாளைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம். அவன் கட்டின தாலியை கழட்டி எறிஞ்சிடு. ஏய், என்ன இது? என் புருஷன் கட்டின தாலி. அது எப்பவும் என் கழுத்துல தான் இருக்கும். ஓ, அது உன் கழுத்துல தான் இருக்குமோ? அதை நீயே கழட்டியா இல்ல நான் உன்னை கழட்டி வைக்கட்டுமா? என் உயிரே போனாலும் நான் கழட்ட மாட்டேன். அவன் உயிர் போனா அப்போ நீ கழட்டி தானே ஆகணும். எப்படி வசதி? சீ, நீ மனுஷனா? எதுக்கு மிருக மாதிரி நடந்துக்கிற? அவங்களுக்கு எதுவாக நான் விட மாட்டேன். எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழ போறேன். ஓ, உனக்கு பயம்லாம் போயிடுச்சா? என்னாலதான் அவன் இறந்தான்னு சொல்லிட்டு இருப்ப. இப்ப இவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்ற. அந்த பயத்தை உருவாக்க நான் என்னென்ன பண்ண தெரியுமா? நிலா, யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் வாங்கிட்டு சொல்லவா? உன் கழுத்துல ஃபர்ஸ்ட் தாலி கட்டினால அவன் கதையை முடிச்சதே நான் தான். அதான் அவன் ஃபர்ஸ்ட் புருஷன். அவன் ஆக்சிடென்ட்ல செத்தான் நினைக்கிறியோ? இல்ல, நான் தான் பிளான் பண்ணி அவன் கதையை முடிச்சேன். எல்லாம் உனக்காக தான் நிலா. ஏன்னா நீ எனக்கு மட்டும் சொந்தமானவ. அவன் நிழல் கூட உன் மேல படக்கூடாது. அதான் அன்னைக்கே கொன்னுட்ட. அவர் என்ன பண்ணாரு? இப்படி வெறி பிடிச்ச மாதிரி ஒரு உயிரை எடுத்திருக்க. உன்னால எப்படி இப்படி நிம்மதியா இருக்க முடியுது? அவன் என்ன பண்ணனா? அவன் கழுத்துல தாலி கட்டினான். அதான் அவன் பண்ண தப்பு. வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறனா உன்னால தாண்டி. நீ என் மனசுல வராத வரைக்கும் நான் மனுஷனா தான் இருந்தேன். எப்போ நீ எனக்குள்ள வந்தியோ அப்பயே நான் மாறிட்டேன். இது மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலும் செய்ய நான் தயங்க மாட்டேன். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. அன்னைக்கே அவன் கதை முடிச்சதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. தாலி கட்டின அன்னைக்கு தாலி அறுத்தா யாரும் கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டாங்க. நீ எப்பயா இருந்தாலும் எனக்கு தானே இருந்தேன். உன் மனசு மாற வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா அவன் திரும்ப வந்துட்டான். அப்போ மட்டும் வராம இருந்திருந்தா நீயும் நானும் சந்தோஷமா இருந்திருப்போம். நீ நினைக்கிறதுலாம் கனவு கூட நடந்திருக்காது. நான் எப்பயும் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், அவங்க என் லைஃப்ல வராம இருந்தாலும். பரவாயில்லம்மா, இப்ப நிஜத்திலே நடக்க போதுடி செல்லம். கொலைகாரா, உன்னை சும்மா விட மாட்டேன். இப்பவே நான் போலீஸ்கிட்ட சொல்றேன்.
ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம உன் சுயநலத்துக்காக கொண்டுட்டல. நீ மிருக மாதிரி நடந்துட்டு இருக்க. உன்னை இப்படியே விட மாட்டேன்டா கொலைகாரா. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல பாரு. கிரடி, நீ இங்கிருந்து போனதானே? உன்னால இங்கிருந்து போக முடியாது. நான் உனக்காக தாண்டி பண்ணேன். நாளைக்கு நீ நானும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அந்த தாலியை கைட்டுட்டு. இல்ல நான் கழட்டவா? அது உனக்கு வேண்டாம். சீ, நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. உனக்கு என் உடம்பு தானே வேணும், அதுக்கான இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ செல்லம், உனக்கு புரிய மாட்டேங்குது பத்தியா? எனக்கு உன் உடம்பு தான் வேணும்னா நீ மயக்கத்துல தான் இருந்த. உன்னைக்கு என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். ஆனா அது எனக்கு முக்கியம் இல்லை. நீ என் கூட இருக்கணும். என் கூட மட்டும்தான் இருக்கணும். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கட்டாலும். ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல வெறி பிடிச்ச மாதிரி இருக்கண்டி. நீ என் கூட இருக்கணும். வாழ்ந்தாலும் என் கூட தான், செத்தாலும் என் கூட தான். நீ என்னை விட்டு போகவே முடியாது. அதுக்காக தான் உன்னை அங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. நான் அங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது. நீ நினைக்கிறதுல எதுவுமே நடக்காது. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, ஜெயில இருக்க வேண்டியவ. என்னை எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்ல என் அண்ணன், இவங்க 2 பேர் சேர்ந்து என்னை கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. நான் தான் சொன்னனே, உன்னை கேட்கலையோ? இந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. யாராலையும் இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓ, இவ்வளவு தைரியமா பேசுற? அந்த தோழி கழுத்துல இருக்கிறதுல தானே இப்படி எல்லாம் பேசுற? இப்போவே அதை பிச்சு எரிஞ்சிடுற. இல்ல, என் பக்கத்துல வராத, தள்ளி போ. ஏய், அந்த தாலி போக்க போக்க என் மண்டைக்கு ஏறுது கோபம். ஒழுங்கு மரியாதை கைட்டி போட்டுடு. அத சொல்ல நீ யாரு? நீ சொன்ன கைட்டு மட்டும் நினைக்காத. நீ தள்ளி போயிடு. இல்ல நான் என்ன பண்ணே தெரியாது. என் பக்கத்துல வராத. என்னடி என்னடி பண்ணுவ? கையெடு, வேண்டாம் விடு. ப்ளீஸ் மாமா விட்டுடுங்க. வேண்டாம் ப்ளீஸ் மாமா விட்டுடுங்க. கையெடுங்க. இது உனக்கு வேண்டாம். இது பார்க்க பார்க்க எனக்கு கோவம் மட்டும்தான் வருது. இப்போ கைய விட போறியா இல்லையா? இல்ல நான் சொன்ன மாதிரி அவன் கதை முடிச்சிட்டு உன் கழுத்துல இருந்து தாலி எடுக்கட்டுமா? இல்ல மாமா, வேண்டாம் மாமா, விட்டுருங்க. விடுங்க மாமா. உங்களை உன்னை விட மாட்டேன். ஆ, என்னடி பண்ற? இதோ, உன்னை விட மாட்டேன்டி. இந்த மாதிரி ஒருத்தர் உயிரோடு இருக்கவே கூடாது. அதையுமே ஒரு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கவே கூடாது. சாப்பிடும். நான் கொலை பண்ணிட்டேன்னு அதே சொல்லிட்டு இருந்தாங்க நிலா. நான் தான் அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பயே நான் கொன்னுட்டேன், கொலை பண்ணிட்டேன், நான் போலீஸ்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்றது எதுவுமே அவங்க காதுல வாங்கல. நான் ஒரு உயிரை எடுத்துட்டேன், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் நிலா கிட்ட சொன்னேன், அப்ப என்ன நல்லவனா? சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான், மனசாட்சி இல்லாம ஒரு கொலை பண்ணிட்டான், இவனுக்கு இதுதான் சரியான தண்டனை, நீங்க பண்ணது சரிதான் நிலான்னு சொன்னேன். உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன். இல்ல நானே போலீஸ்கிட்ட போய் சொல்ல போறேன், என்னால அங்க இருக்க முடியாது, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்துட்டு உனக்கு கால் பண்ணேன். உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லியிருக்கணும். ஆனா நிலா முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் நேரா போலீஸ்கிட்டே போயிடுவேன். அதான் நான் உங்ககிட்ட கூட சொல்லல அபி. நிலா ரொம்ப பாவம் அபி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புழுங்கி செத்துட்டு இருக்காங்க. அவங்களால இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல. எனக்கு அப்பவே அவன் மேலதான் மேல டவுட்டா இருந்தது. அதான் நான் சந்தோஷத்தை கேட்டேன். அவன் ஃபாரினுக்கு போயிட்டான்னு சொன்னான். அப்பயும் எனக்கு டவுட் இருந்தது. ஏன்னா அவன் நிலா விட்டு போக மாட்டான். அப்புறம் அவன் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், அவளும் அதே தான் சொன்னான். இந்த விஷயம் சந்தோஷுக்கு முன்னாடியே தெரியும் அபி. சந்தோஷ் இதை நான் பண்ணதாவே இருக்கட்டும், நீ இதில் வராதுன்னு சொன்னாரு. நிலா கேட்கல, நீ உன்னோட லைஃப்பை பாரு, எனக்கு எல்லாம் பார்த்துக்க தெரிய சொல்லிட்டாங்க. அதனால தான் நிலா அண்ணன் மேரேஜ் தள்ளி போட்டே போறாரு. அபி, நிலா உன்னை ரொம்ப லவ் பண்றா, அவ உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனா உன்னை விட்டு பிரியும் சூழ்நிலை வந்தா
நீ தாங்க மாட்டேன்னா உன்னை விட்டு விலைக்கு போறா. அவ நான் ஒரு கொலை பண்ணிட்டேனேன்னு அந்த குற்ற உணர்ச்சிலே இருக்கா. அதான் உன் கூட சேர்ந்து வாழ முடியாம தவிக்கிறா. நானும் அவகிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன். அப்போவும் நான் சொல்றது அவன் கேட்குற மாதிரி இல்லை. என்னால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. உன்னை எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தினா. இப்படிதான் உங்ககிட்ட நடந்துக்கிட்டா நீயே அவளை மொத்தமாக வெறுத்து விலைக்கு போயிடுவோன்னு நினைச்சா. அதுக்கப்புறம் தான் பேபி கன்ஃபார்ம் ஆனது. அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டா. அதே சமயம் ரொம்ப வருத்தப்பட்டா. நாளைக்கு குழந்தை பிறந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி இருந்தா கொலகாரி பெத்த புள்ளன்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா. அவளால் அது ஏற்றுக்கவும் முடியல, வேண்டான்னு தூக்கி எறியவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல. அப்படியே வந்து என்கிட்ட சொன்னான், என்னால் அவங்க கூட சேர்ந்து தான் வாழ முடியல. அவங்க மூலியமா வந்த எங்களுடைய காதல் அதுவே எனக்கு போதும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோ சந்தோஷப்பட்டா. உன்கிட்ட சொல்ல முடியலன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. என் லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷமே அவங்க மட்டும்தான். நீங்க தான் என் உயிர். என் கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்க மேல வச்ச காதல் எப்பயும் மாறாது. உங்களுக்கான காதல் எப்பயும் உங்களுக்காகவே தான் இருக்கும். நான் சாகர வரைக்குமே உங்களை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருப்பேன். உங்களை மட்டும்தான். என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் நான் இருக்க பழகிக்கிறேன் உங்களுக்காக. இல்ல நிலா, நீ என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. டேய் அபி, என் மீது கொண்ட உன் காதலை உயிர் பிரிகையிலும் சுமப்பேனே. உன் ஆசைகள் சிறகு விரித்திட நான் வானமாயிருப்பேனே. நீ சிந்தும் புன்னகை ஒன்றே என இங்கு எக்குதடி. அம்மானை என்னை நீ அழைத்தால் கண்ணீரும் டேய் அபி, சுரக்குதடி. என்னடா? இறைவன் எந்த எதிரில் வந்தால் உன்னை சுமக்க கருவறை கேட்பேன். நிலா, என்னாச்சு? என்னங்க? என்னை மன்னிச்சிரு நிலா. எதுக்கு? எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ. ஆ, நிலா, நீ எதுக்கு அழுகுற? தெரியல, நீங்க அழுதீங்களே, அதான் எனக்கு அழுக வருது. நீ லூசு. நான் அழுதா நீ அழுவியா? ஆமா, நான் அழுதா கூட நீ தாங்கிக்க மாட்டேற. அப்படியே நீ விட்டுட்டு போகணும்னு நினைக்கிற? எனக்கு தெரியாது. நீங்க எதுக்கு அழுதீங்க? நான் எங்க அழுதேன்? என் கண்ணில் தூசி விழுந்துட்டு. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஏய், நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீ அழுவாத. அழுவாதம்மா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. நீ சொல்ல மாட்டியா? எனக்கு சொல்ல தெரியாது. நான் வேணா கத்து கொடுக்கவா எப்படி சொல்லணும்னு? ஆஹா, உங்களை நான் ரொம்ப காயப்படுத்துறேன். உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? ம்ஹும். ஏன்? ஏன்னா அப்படித்தான். ஏன்னா நீ தான் என் செல்ல பொண்டாட்டியாச்சே. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோவம் வராதா? உங்களை விட்டு போயிட்டேனா? ம், நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வருவேன். உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். நீ என்ன பண்ணாலும். நிலா, நீ பண்ணது சரிதான். நான் என்ன பண்ணேன்? நீ பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். உங்களை விட்டு போறேன்னு சொன்னனே, அதுவா? அதுவும் தான். இனி நீ தான் என்னை விட்டு போக மாட்டேல்ல. நீயும் நானும் நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம குழந்தைய வளர்க்க போறோம். ஓகேவா? என்னங்க, என்ன சொல்றீங்க? என் மக்க பொண்டாட்டி நம்ம குழந்தைன்னு சொன்னேன். சாரிம்மா, உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். உன் விருப்பம் இல்லாமலே என்ன மன்னிச்சிடு. யார் சொன்னா எனக்கு விருப்பம் இல்லைன்னு? மூன் கள்ளி. அப்படின்னா உனக்கு ஓகேவா? ஓகேதான். இனி என்னை விட்டுட்டு போன யோசிப்பியா என்ன? ஆமா, உங்களை விட்டு போக மாட்டேன். என் தொல்லையெல்லாம் நீங்க தாங்கித்தான் ஆகணும். நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஐ லவ் யூ. எத்தனை டைம் சொல்லிட்டே இருப்பீங்க? நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். என் பொண்டாட்டி. நீ எப்ப சொல்லுவ? எனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுவேன். உனக்கு எப்ப தோணும்? தெரியல, தோணுச்சுல சொல்றேன். நான் என்ன பண்ணியிருந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்களே?
போக மாட்டேன். நீ கொலையே பண்ணியிருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நானும் உன் கூடவே தான் வருவேன். என்ன ஏன் நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். என் பொண்டாட்டி விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். நீ நானு நம்ம குழந்தை, நம்ம 3 பேரும் ஹாப்பியா வாழறோம். ஓகே? சரிடி, உன் முகத்துல சிரிப்பு பார்க்கறதுக்கு நாள் கணக்கா வருஷம் கணக்கா காத்துட்டு இருக்கணும் போல. சரி போங்க. மூன் சொல்லுங்க. நம்ம ஹனிமூனுக்கு போலாமா? ஹலோ, என்ன? ஏண்டி இப்பயாவது மாமா இல்ல அத்தா மாமா அந்த மாதிரி இப்படிலாம் கூப்பிடுறாள். எப்ப பால் ஹலோ ஹலோன்னு. எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் கூப்பிடுவேன். அது பாவி, நீ கூட கோபத்துல தான் என்ன ஹலோ ஹலோன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்க. நீ உனக்கு பிடிச்சதே என்ன கூப்பிட்டுருக்க இல்ல? ஆமாண்டா மக்க புருஷா, உனக்கு இப்பதான் புரியுதோ? என்ன சொன்ன? இப்பதான் புரியுதான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி மக்கான்னு சொன்னேன். சாரி. அது இல்லடி, அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்க, அது திரும்ப சொல்லலாம். என்ன சொன்ன? ஞாபகம் இல்லையே. நடிக்காதடி, சொல்லு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கேட்கறேன். ப்ளீஸ் டி. எனக்கு தெரியாது, என்னை விடுங்க. நீ சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன். சரி விடாதீங்க. என்னடி இப்படி பண்றியே? எனக்கு ஏங்க வைக்கிற பத்தியா? நான் ஏங்க வைக்கிறேனா? போய லூசு புருஷா. ஆமாண்டி, உன் கூட சேரல கொஞ்சம் லூஸா தான் இருப்ப. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஹனிமூனுக்கு போலாமா? என்ன நீங்க இப்படிதான் பேசுறீங்க? வயித்துல பாப்பா இருக்குல்ல. ஓகே, டெலிவரிக்கு அப்புறம் போலாம். ஏங்க என்ன குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போவாங்களா? யார் போனா என்ன, போகலனா என்ன, நம்ம போலாம். நம்ம இஷ்டம் தான். சீ விடுங்க, நீங்க ரொம்ப மோசம். அது எப்படி விட முடியும்? என் பொண்ணாட்டி எவ்வளவு அழகா சிரிச்சிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு ஹக் பண்ணியிருக்கேன். அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன். என் கூடவே இருந்த கொஞ்ச நேரம். சாராயோ இல்லாம சாஞ்சேடி கண்ணால கூழாங்கல் சேராதோ செங்கல்ல சுகமா வச்சுக்கிற